ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் வேலி டாக்டர் கே வல்லியப்பன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் காசி தீர்த்த செம்பு. காசி தீர்த்தம் செம்பில் கொண்டு வருவது. காசிக்கு போகிறவங்க வழக்கமாக கொண்டு வர்ற பிரசாத பொருட்களில் காசி தீர்த்தம் கட்டாயம் இடம்பெறும். இதில் இருக்கும் புனித கங்கை தீர்த்தம் பல விதங்களில் உபயோகப்படும். வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம், இல்லை ஒரு 60ஆம் கல்யாணம், சஷ்யப்த பூர்த்தி அல்லது 80வது பிறந்த நாள், சதாபிஷேகம் இதில் கலந்துக்க கொடுக்கலாம். அந்த தீர்த்தத்தை உபயோகப்படுத்திக்க சொல்லி கொடுக்கலாம். அதே போல் கும்பாபிஷேகங்களில் உபயோகப்படுத்திக்க சொல்லி கொடுக்க முடியும். இந்த காசு தீர்த்தத்தை எந்த வகையில் கொண்டு வர்றாங்க? நீராடிய கையோடு, அதாவது கங்கையில் குளித்து கரையேறதுக்கு முன்னாடி கையிலோடு கொண்டு போன அந்த கேன் அல்லது பாட்டிலில் பிடிச்சிட்டு வர்றவங்க ஒரு வகை. இன்னொரு விதம், கடைகளில் அங்கே காசியில் கிடைக்கிற செம்புகளை வாங்கிக்கிட்டு வர்றது. இதுலேயும் நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம், NKC சுருக்கமாக நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் காசியில் வழக்கம் போல் தனித்தன்மையோடு சிறப்பாக இந்த காசி செம்பு கொடுத்து வருகிறது. இதை காசியிலேயே தீர்த்தம் எடுக்காமல் தனியாக ஒரு வேன் வச்சு அலகாபாத் வரைக்கும் போய், திரிவேணி சங்கமம் சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு முன்னாடி கங்கையிலிருந்து தண்ணீரை பெரிய பெரிய கேன்களில் நிரப்பி அதை வேனில் கொண்டு வந்து காசி சத்திரத்தில் ஆசாரி வச்சு செப்பு செம்பு, செப்பு மூடி இதையெல்லாம் அவங்க கையில் கொடுத்து ஈயம் வச்சு பற்ற வச்சிடுறாங்க. சுத்தமான கங்கை நீர். புனித கங்கைன்னு சொல்லும்போது எதுக்காக காசியை விட்டு அலகாபாத் வரைக்கும் போய் எடுக்கணும்? இதற்கு NKC அலுவலர், நாட்டுக்கோட்டை நகர சத்திர அலுவலர் நாட்டரசன் கோட்டை கண்ணப்பன் அவங்க சொல்கிறத கேட்கலாம். தீர்த்தங்கள் திரிவேணி சங்கமம் 3 நதி சேர்ற இடம் தான் இந்த தீர்த்தம். கங்கா, யமுனா, சரஸ்வதி. இதை கொண்டு தான் நகரவிடுதியில் கொண்டாந்து இந்த செம்பில் தீர்த்தம் ஃபுல் பண்ணி அடைச்சி யாத்திரைகளுக்கு நாங்கள் பிரசாதமாக வழங்கி வருகிறோம். இது ஏன் இங்கே காசியில் இருக்க கங்கையை விட்டுட்டு அலகாபாத்துக்கு? காசி நதி இது அங்கம் கரைக்கிறதுக்கும் பித்துக்களுடைய இது கொடுக்கறதுக்கும் தான் இது காசி தீர்த்தம். சாம்பல் கரைக்கிறாங்க, அதுக்கு தான் இது அலகாபாத் தீர்த்தங்கிறது கும்பாபிஷேகங்கள், கிரகப்பிரவேசங்கள், நல்ல காரியங்களுக்கு ஒரு காசியில் இருக்க கங்கையை விட அலகாபாத் கங்கை சுத்தமானதுன்னு. ஆமாம், 3 நதி ஒரு சேர்றது. எப்படி எடுத்துகிட்டு வரியா அங்கேருந்து? நாங்கள் வேன் மூலமாக பின்னாடி கேன் இருக்கு, கேன் மூலம் கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வச்சு நாங்களே லேபர் கொடுத்து நாங்கள் அடைக்கிறோம். பட் சொம்பு எல்லாரும் கொடுக்குற மாதிரி தான் இப்போ செம்பில் பண்ணிடுறீங்க. காப்பர் பியூர் காப்பர். மூடி காப்பர். ஓகே. இதுவும் காப்பர், அதுவும் காப்பர். ஆமாம், இது இதில் ஈயத்தில் அப்படியே ஃபிட் பண்ணிடுவோம். காமிச்சு சீல் பண்ணிடுறேன். அதனால லீக் ஆகுது. உங்களுக்கு எங்கள் ஃப்ளைட்டில் வேணாலும் கொண்டு போகலாம், எங்கே வேணாலும் கொண்டு போகலாம், லீக் ஆகாது. என்ன ஒன்று இதை ஓப்பன் பண்ணோம்னா அப்படி குத்தாமல் மேலே கற்பூரத்தை வச்சு இப்போ நேர் போச்சோம்னா அதுவாகவே இதுவாகி நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். உடைக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம அந்த செம்பை அப்புறம் நம்ம அபிஷேகம் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம்ல அந்த செம்பை. அதுக்கு தான் இது மேலே கற்பூரம் வச்சு ஏற்றினாலே சீல் எடுத்துக்கின்றோம். இப்போ இதுக்கு வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டா போதுமான்னு எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. வைக்கலாம். 1 60, 70, 80 பண்ணிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், கும்பாபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், பிரதோஷத்துக்கு கொடுக்கலாம். ஸோ காசிலேருந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல கிஃப்ட். ஓகே, உங்கள் பேர் ஒரு சொல்லிடுங்க. தேங்க்யூ அண்ணே, தேங்க்யூ.